திராவிட கழக நண்பர்களுக்கு வணக்கம். முதலில் திராவிடம் என்றால் என்ன என்று அனைவருக்கும் புரியும்படியாக சொல்லுங்கள். திராவிடம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுத்து ஆளப்பட்டது என்று தெரியுமா? அதனை சொல்லுங்கள். அது சம்ஸ்கிருதம் மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்து ஆளப்பட்டது என்கிறார்கள். சரி, ராபர்ட் கார்டுவெல் என்பவர் தான் முதலில் ஆங்கிலேய பாதிரியார் அதனை உருவாக்கியுள்ளார். திராவிடம் என்பதற்கான விளக்கங்களை தாங்கள் தெளிவாக தர வேண்டும். சரி, இந்து மதத்தை பற்றியே கேவலமாக இழித்தும் பழித்தும் பேசி வருகிற திராவிட கழக நண்பர்களே, தாங்களுக்கு திராணி இருந்தால் கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாமிய மதத்திலும் இன்னும் பிற மதங்களையும் நீங்கள் ஏன் இழுத்தும் பழித்தும் அதில் குறைகளை சுட்டி காட்டுவதில்லை? கேட்டால் சுட்டி காட்டுகிறோம், குறைவாகத்தானே சுட்டி காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் எங்கள் வீட்டைத்தான் நாங்கள் சுத்தப்படுத்த முடியும் என்று சொல்லி இந்து மதத்தை கேவலமாக பேசுகிறீர்கள். நமது வீட்டை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தாங்கள் நமது வீட்டை சுத்தப்படுத்துங்கள், அதனால் இடிக்கக்கூடாது என்பதுதான் வேண்டுகோள். அப்படி இந்து மதம் என்கிற வீடு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதனை விட்டு வெளியேறி கிறிஸ்தவ மதத்திலே இஸ்லாமிய மதத்திலே சேர்ந்து கொள்ளுங்கள். அங்கு இருக்கக்கூடிய குப்பை குளங்களை அகற்றுகிறேன் என்று சொல்லி அதிலுள்ள குறைகளை தாங்கள் சுட்டி காட்டுங்கள். என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இந்து மதம் என்ன உங்களுக்கு இழிச்ச வாயனா? திராவிட கழக சகோதரர்களே, நண்பர்களே, இந்து மதம் என்ன உங்களுக்கு இழிச்ச வாயனா? பிடித்தால் இதில் இருங்கள், இல்லாவிட்டால் விலகிக் கொள்ள வேண்டியது தானே. ஏன் அதனை இழுத்தும் பழித்தும் பேசி ஒரு நூற்றாண்டுகளாக பேசி வருகிறீர்கள்? இதற்கு என்ன பதில்? இந்து மதம் தான் இழிச்சவாயனா உங்களுக்கு? சுத்தப்படுத்துகிறேன் என்று அசுத்தப்படுத்துகிறீர்களே நண்பர்களே, இது தேவையா? ஆகவே இந்து மதம் பிடித்தால் அதனில் இருக்கலாம், இல்லாவிட்டால் தாங்கள் விலகிக் கொள்ளலாமே. முடிந்தால் நல்லது செய்யுங்கள், இல்லாவிட்டால் இழுத்தும் பழித்தும் பேச வேண்டாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை.